ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி மேன்வாவோட 20வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 19 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு 3rd ஃப்ளோருக்கு பாஸ் பேட்டலுக்காக போயிருப்பான். அங்க ஒரு ட்ரீ கிட்ட ஆன்சர்லாம் சொல்லி அதுக்கிட்ட இருக்கிற கருப்பு இலையை வந்துட்டு ஸ்பெஷலா இருக்கிறத புடிங்கி இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த 3rd ஃப்ளோருக்கோ இல்ல டவருக்கோ உள்ள போற போர்ட்ல வந்துட்டு எல்லாருமே காவல் காத்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஹீரோ தான் தனியா தான் நான் போவேன், யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதனாலதான். அப்ப லைவ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம நினைச்சத விட ஃபாஸ்டா இருக்கான்ல, நம்ம இப்படியே நின்றுட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஏன் இங்க நின்றுட்டு இருக்கணும், எவன் பைத்தியக்கார இந்த இடத்த வந்து தாண்டி போக போறான் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு, ஏன்னா நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நமக்கு சொன்னதை செய்வோம், இப்படி நமக்கு சொல்றதை செஞ்சா நம்மளும் கொஞ்சம் பெரிய ஆளா மாற முடியும்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா அங்க இருக்கிறவங்களை காணோம். எல்லாரும் எங்கப்பா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இவங்களுமே தரைக்கடியிலிருந்து ஏதோ ஒரு பவர் வந்துட்டு கட்டி போட ஆரம்பிக்குது. அங்க வந்தவங்க இருந்துட்டு இவங்கள்ட்ட இருக்கிற உயிர் சக்தியை உறிஞ்சு சேமிச்சு வச்சுக்கோங்க, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு உயிர் சக்தி தேவை, நமக்கு வேஸ்ட் பண்றதுக்கு டைமும் கிடையாது, அவன் வந்துட்டு ஆல்ரெடி எல்லா விஷயத்தையுமே தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்ரிக் தாத்தா இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி வந்தவர், அவர் தான் சொல்றாப்ல. சோ டெமானிக் ஹியூமன்ஸ் நம்ம ஹீரோவை வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளே வச்சு கொல்லணும்னு பாக்குறாங்க போல. அப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த பேசுற ட்ரீ அனுப்பிச்சு வச்ச எல்லா சிலையுமே இருந்துட்டு போட்டு தள்ளிட்டான். அப்ப அவனோட லைவ்ல நிறைய பேர் அவனை பாக்குறப்பவே கூஸ் பம்ப்ஸா இருக்குப்பா, இவனால தோக்கடிக்க முடியுமா பாஸ் அப்படிங்கிறப்ப சில பேர் முடியும் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் வந்துட்டு என்னால முடியாதுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு அப்படியே தோணுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க என்ன நம்புறீங்களோ நம்பலையோ கொஞ்சம் தொண இருக்காம இருக்கீங்களா, எனக்கு வந்து அது டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப அவங்களும் நம்மள்ட்ட பேசுறானுங்க. ஏய், அவனோட வியூவர்ஸ் கிட்ட அவன் எப்படி இப்படிலாம் பேசலாம், இப்படி பண்ணா அவனோட சப்ஸ்கிரைபர் கம்மியாயிர மாட்டாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் உங்கள்ட்ட தான் சொன்னேன், தேவனா பாருங்க, தேவனா பார்க்காம கிளம்பிட்டே இருங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நானா இருந்தாலும் சரி நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு அவங்களோட வியூவர்ஸ் கிட்ட நல்லா ஸ்வீட்டா தான் பேசுவானுங்க. பட் ஹீரோ வந்துட்டு இப்படி அவங்கள ஹார்ஷா பேசுறது வந்துட்டு ஒரு புதுவித கான்செப்டே இருந்து உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் அவன் இந்த மாதிரி பேசுறான், பட் அது வந்துட்டு பேடாஸா தானே இருக்கு, எனக்கு வந்து அதெல்லாம் இன்னும் ஃபீலிங்கா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ அப்படி பேசுறத வந்துட்டு விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல என்னமோ ஒண்ணு வெடிக்கிறது வந்துட்டு பார்த்துட்டு அங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லைவ கட் பண்ண போறான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன் லைவ முடிகிற, ஏன் இன்னும் பாஸ்கெட்ல போகவே இல்லல, சரி அட்லீஸ்ட் மறுபடியும் எப்ப ஸ்ட்ரீம் பண்ணுவனாச்சும் சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த லைவ கட் பண்ணிடுறான். அப்ப அங்க அந்த பாஸோட நிறைய சோல்ஜர்ஸ் இருந்துட்டு, அதாவது அந்த சிலைகள் இருந்துட்டு அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கப்ப இந்த டெமானிக் ஹியூமன்ஸ் இருந்துட்டு உள்ள வந்தாங்க இல்லையா, அவனுங்க கொண்டு வந்திருக்கிற அந்த அன்டெட் மான்ஸ்டர்ஸை வச்சு அந்த சிலைங்க கூட வந்துட்டு சண்டை போட வைக்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு போர்சஸ்க்குமே அங்க சண்டை வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு அதை போய் பார்த்துட்டு இந்த டெமானிக் ஹியூமன் சேர்ந்தவங்க இந்த சிலைங்க கூட சரிக்கு சமமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இல்ல இன்னும் சொல்ல போனா அவனுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கானுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்க, அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் எல்லாமே இந்த பேட்டில் வந்துட்டு நமக்கு சாதகமா தான் முடியும்னு நினைக்கிறேன், இப்படியே புஷ் பண்ணுங்க, அதோட மொமெண்டம் டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப ஏதோ ஒண்ணு அங்க இருக்கிறவன வந்து அட்டாக் பண்ணுது. என்னன்னு பார்த்தா லாங் ரேஞ்ச்ல இருந்து இவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே ஷீல்ட வச்சு தடுக்கலாம்னு பாக்குறாங்க. ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எங்க வருது அப்படின்னு தெரியலனாலும் அது பண்றது எல்லாமே நம்ம ஹீரோ தான். அவன் ஐஸ்லாண்ட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கான். கடைசியில அவன் அங்க இருக்கிறதுமே அவங்க நோட் பண்ணிடுறானுங்க. உடனே அவன் வந்து ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவனோட கதையை முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெலிட்டன்ஸ் வச்சு ஆரோவெல்லாம் வச்சு அட்டாக் பண்றப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த சிலைங்களுக்கு பின்னாடி போயிட்டு அந்த சிலைங்க மேல அதை பட வச்சு அதுல தப்பிச்சாரான். அதுக்கப்புறம் அவனோட பிளெஸிங் ஆஃப் த ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரசா கிட்ட இருந்து காப்பி பண்ண டிவைன் பவரை யூஸ் பண்றான். உங்களுக்கே தெரியும் டிவைன் பவர் வந்துட்டு இந்த அண்டட் மேல நல்லா வேலை செய்யும், இதுங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். சோ அதனால அந்த அண்டட் மான்ஸ்டர்ஸால நகரவே முடியல. அதுக்கப்புறம் இவனுங்க கண்ட்ரோலே இழந்துடுறானுங்க. போச்சு, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, சீக்கிரம் கண்ட்ரோலை வந்துட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அந்த அண்டட் மான்ஸ்டர்ஸ் இந்த டெமானிக் ஹியூமன்ஸே இருந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அதனால இந்த செட்ரிக் டா வந்துட்டு மிஸ்டர் செட்ரிக் 3rd பொசிஷனை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த செட்ரிக் தாத்தா இருந்துட்டு முட்டாள்களா, நீங்க சொல்லாமே எனக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்றாப்ல. இந்த அண்டட் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பொசிஷனை வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்கானுங்க, அப்பதான் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுல ஒண்ணுதான் ஹீரோ வந்துட்டு இப்ப அழிச்சிட்டான். ஹீரோ மட்டும் அதுல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் அப்படின்னா அவங்க இப்ப வச்சிருக்க அந்த என்டையர் ஸ்ட்ரக்சருமே இருந்துட்டு கொலாப்ஸ் ஆயிரும். அப்ப ஹீரோ வந்துட்டு ஏதோ உனக்கிட்ட இருந்து இங்க வா இந்த மாதிரி ஸ்லோவா ஓடிக்கிட்டு எப்படி என்ன பிடிக்க முடியும் நீ யோசிச்சு என் பின்னாடி ஓடி வர அப்படின்னு கேட்கிறான். என்னன்னு பார்த்தா பின்னாடி பேட்டில் மோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை இருந்துட்டு நம்ம ஹீரோவை துரத்தி வந்துட்டு இருக்குது. அப்ப அங்க இருக்கிற டெமானிக் ஹியூமன்ஸ் எல்லாம் அவன் நம்மள நோக்கி ஓடி வரான், ஐயோ
அவனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ டக்குனு அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு நோ 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 நீங்க வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த ஓடி வந்த சிலை இருந்துட்டு அவங்களோட அந்த இடத்த வந்துட்டு வச்சு அங்க இருக்கிறவங்க கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஸோ ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். நம்மள வந்துட்டு இப்படியே விட்டு சரௌண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அங்க ரிப்போர்ட் பண்றப்ப இந்த செட்ரிக் தாத்தா இருந்துட்டு நான் தான் சொன்னேன்டா முட்டாள், எனக்கு பார்த்தாலே தெரியுது உனக்கு எங்க மேல அப்படி என்னதான் வந்துட்டு வெறுப்பு இருக்குது, எதுக்காக எல்லா தடவை எங்களோட பிளானை வந்துட்டு இப்படி வந்து கெடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டியன் ஆஃப் த பிரமிட் அப்படிங்கிற யூனிக் ஸ்கில்லை வந்துட்டு யூஸ் பண்றாரு. அங்க இருக்கிறவங்க மிஸ்டர் செட்ரிக் இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ் மான்ஸ்டர் ஃபேஸ் பண்றப்ப தேவையான மானா இருக்காது அப்படிங்கிறப்ப அவர் ரெண்டு வாயை மூடுங்க, என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி இவரை நான் கொல்ல தான் போறேன் அவேக்கன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் இன்னும் 100 மான்ஸ்டர்ஸா வர வைக்கிறான். பட் மம்மி மாதிரி வர வைக்கிறான். அப்ப அங்க இருக்கிறவங்க ஆல் ரைட் சார் அப்படிங்கிறப்ப நல்லா தான் இருக்கேன், நான் வந்துட்டு கொஞ்சம் என்ன புஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பக்கத்துல வர முடியுமா அப்படிங்கிறப்ப அவன் தோல் மேல கை வச்சு அவங்க இருக்கிற லைஃப் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துறாப்ல. ஓகே இப்போ வந்துட்டு நான் பெட்டரா ஃபீல் பண்றேன், நான் வந்துட்டு உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம சண்டையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறப்பல அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த செட்ரிக் தாத்தா இருந்துட்டு என்ன என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரூப்ஸை பத்தி நீ என்ன நினைக்கிற, என்னோட மம்மி சோல்ஜர்ஸால அவங்கள்ட்ட இருக்கிற பேண்டேஜஸை வந்து ஃப்ரீயா யூட்டிலைஸ் பண்ண முடியும், அதுவும் அது ஸ்டீல் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை டிஃபென்ஸாவை யூஸ் பண்ணலாம் அஃபென்ஸாவை யூஸ் பண்ணலாம். உண்மையுமே இதுங்க தான் ஸ்ட்ராங்கஸ்டான 100 3rd ஃப்ளோரோட பாஸை ஃபேஸ் பண்றதுக்கு தான் இதுங்களை வந்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். பட் இதை வச்சு உன்னை இங்க கொண்டுட்டேன்னா என்னோட மனசை வந்துட்டு நிம்மதியா தான் இருக்கும். சோ இங்கே செத்துப்போ யூ மாஸ்க்டு ஃப்ரீக் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருக்கப்ப இது எல்லாத்தையுமே அந்த மெலினாவும் அதுக்கப்புறம் அந்த சாவோ அப்படிங்கிறவனும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இருந்துட்டு இந்த மாஸ்க் போட்டிருக்கிறவன் கொஞ்சம் பயம் இல்லாம தான் இருக்கான்ல. செட்ரிக் இருந்துட்டு இந்த மாதிரி அட்டாக்லாம் யூஸ் பண்ணி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறப்ப அந்த சாவோ வந்துட்டு அவன் அந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அழிச்சதெல்லாம் நல்ல பிளான் தான். பட் அதுக்கப்புறம் அங்கிருந்து அவன் ஓடி இருக்கணும். அவனுக்கும் அவனோட எதிரிக்கும் இடையில இருக்கிற பவர் டிஃபரன்ஸை அவன் கால்குலேட் பண்ணாம விட்டுட்டான்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டு அந்த ஸ்கெலிட்டன்ஸையோ இல்ல டெத் நைட்ஸையோ மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சது சரிதான். பட் செட்ரிக்கோட யூனிக் எபிலிட்டி இருந்துட்டு நினைச்சதை விட ரொம்பவே பிரச்சனை தரக்கூடியது. ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நம்ம போயிட்டு செட்ரிக்கு ஹெல்ப் பண்ண கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படிங்க அதுக்கப்புறம் தான் மெலினா இருந்துட்டு நம்ம ஹீரோ பண்ண பார்த்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அவனோட அட்டாக்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு வெளியே போயிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ வந்துட்டு பழைய நாட்கள் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பாக்குறான். அப்பதான் ஹீரோ கிட்ட வந்துட்டு ஆக்சுவலா ஒருத்தன் பேசி இருக்காரு. அவர் வந்துட்டு அவனோட ஸ்வாடு நல்லா ஷார்ப்பா பவர்ஃபுல்லா தான் இருக்குது. பட் அதுல இருக்கிற ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா நீ அதுல ரொம்ப அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் வந்து யூஸ் பண்றதுனால அதோட ஃபோர்ஸ் இருந்துட்டு தடைபடுது. இந்த கயிறை வந்துட்டு நீ நல்லா பாரு, ஒரு ட்ரூ மாஸ்டரால வெறும் கம்மியான ஸ்ட்ரென்த்தை வச்சு அதிகமான ஃபோர்ஸை வந்துட்டு உருவாக்க முடியும். எப்படி இந்த காத்து இருந்துட்டு விண்டை வந்துட்டு என்வலப் பண்ணுதோ அந்த மாதிரி கரெக்டான மூமெண்ட்ல உன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கரெக்டா அவுட் ஸ்ட்ரெச் வந்துட்டு பண்ணணும். நான் இப்ப சொல்லி கொடுத்தத உன்னோட சோல் சேசிங் ஸ்வாட் டெக்னிக் அப்ளை பண்ணி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து சில டிப்ஸ் வந்துட்டு அப்ப கொடுத்துருக்காரு. சோ இப்ப அந்த டெக்னிக் இருந்துட்டு இவன் சோல் சேசிங் ஸ்வாட்ஸ் டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலமா யூஸ் பண்றான். ஹீரோவா இந்த ஸ்கில்ல மேனிஃபெஸ்ட் பண்ணானா அப்படின்னு தெரியல. பட் இதை காப்பி பண்ண மாதிரி எனக்கும் ஞாபகம் இல்ல. இதை வச்சு அந்த மம்மிஸோட அந்த பேண்டேஜஸ் அதை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஈஸியாவே தடுத்துக்கிட்டு இருக்கான். சோ ஹீரோக்கு இப்ப புதுசா அந்த ஸ்கில் வந்ததுனால இன்னுமே ஹீரோவால அந்த சோல் சேசிங் ஸ்வாட் இருந்துட்டு பயங்கரமா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அங்க பயங்கரமா மானவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கப்ப எதுக்காக இவ்வளவு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான், இது மூலியமா சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே அவனால இழுக்க கூட முடியுமே அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு சோல் சேசிங் ஸ்வாட் டான்ஸ் 5th மூமெண்ட் சோல் சேசிங் ஹெவன் ஆப்லிட்டரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கில் இருந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு போடுறப்ப ஹீரோ பண்ண ஃபோர்ஸ்னால அங்க இருந்த மம்மி மாஸ்டர்ஸ் எல்லாமே இருந்துட்டு அங்க இருந்து அடிபட்டு சதறிக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த செட்ரிக் தாத்தா இருந்துட்டு டபுள் ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து இவரை வந்துட்டு பாதுகாத்துக்கிறாரு. இந்த டவர் வந்துட்டு ரியாலிட்டிக்கு வந்து இன்னும் 6 மாசம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள எப்படி இவங்கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்கிற ஸ்கில் எல்லாமே கிடைச்சது அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு மம்மி மான்ஸ்டரே இவரோட ஷீல்டுல மேல வந்து பட்டு ஷீல்டு வந்துட்டு உடஞ்சு போயிருது. அதனால ஹீரோவோட அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பவர்ல இவருமே அடிச்சு தூக்கி வீசப்படுறாரு. அதுக்கப்புறம் நான் இருந்து ஓடணும், இந்த பேட்டில்ல என்னால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு யாராச்சும் அவனை ஸ்டாப் பண்ணுங்க, யாராச்சும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க, இது வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுற ஆர்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு எப்படி உன்னோட ஸ்டூடெண்ட் மாதிரியே நீயே நடந்துக்கிற, ஏதோ பெரிய ஆள் தான் நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நடந்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தோக்க வேண்டிய தருணத்துல வந்துட்டு பெத்தட்டிக்கலி இந்த மாதிரி ஓட வேண்டியது. ஓ ஓ உங்ககிட்ட இருந்தா அவன் இருந்துட்டு இதை கத்து வந்திருப்பானோ அப்படின்ட்டு அலெக்ஸ கொன்னது ஹீரோ தான் அப்படின்னு அவன் சொல்றான். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ கொன்னது வந்துட்டு மாஸ்க் போடாத கேங் ஜின்யூக். சோ அவங்களுக்கு இப்ப என்ன தெரிய வருது, இந்த மாஸ்க் போட்டிருக்கவனும் அந்த கேங் ஜின்யூக்கும் ஒரே ஆளு தான் அப்படின்னு தெரிய வந்துட்டு நீ தான் கேங் ஜின்யூக்கா அப்படிங்கிறப்ப
உன்னோட ஸ்டூடெண்ட்டை நான் கேட்டதா சொல்லு, அவன் அங்க தனியா இருப்பானா, அதனால அவனுக்கு போர் அடிக்கும்னு தான் நான் இங்க இருந்து உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபயர் மேஜிக் வந்துட்டு அவரை கம்ப்ளீட்டா எரிச்சிடறான். அப்ப அங்க வந்துட்டு இன்னுமே சில பேர் அந்த அண்டனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த வைட்டாலிட்டி எல்லாமே வெளியே போக ஆரம்பிக்குது. அப்ப அதை பார்த்தவங்க, என்னாச்சு நம்ம சம்மனிங் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போக ஆரம்பிக்குதே, ஒருவேளை மிஸ்டர் செட்ரிக் வந்துட்டு தோத்து போயிருப்பாரோ அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பயே ஸ்டாச்சுகள்ட்ட இருந்து இவங்களை பாதுகாக்க இப்ப அந்த அண்டட் மான்ஸ்டர்ஸ் கிடையாது. சோ ஸ்டாச்சுஸ் வந்துட்டு இந்த டெமானிக் ஹியூமன்ஸை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுது. அப்ப ஹீரோ வந்துட்டு அங்க போறப்ப என்னோட இந்த லெவல்ல சடனா சோல் சேசிங் ஹெவன் ஆப்லிட்ரேஷனை யூஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னை வந்துட்டு நான் கொஞ்சம் அதிகமாவே புஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவனோட அந்த சிஸ்டமோட ஸ்டோர்ல இருந்து மானாவை ரெக்கவர் பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, பட் இங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு போகாம போனேன் அப்படின்னா அது மிகப்பெரிய லாஸா மாறிடும். அதனால என்னோட உடம்ப இன்னும் கொஞ்சம் நான் புஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு ஷீல்டு இங்க வந்து விழுந்திருக்கா. ஃபர்ஸ்ட் நான் கேம் விளையாடுறப்ப இந்த ஷீல்டு எல்லாம் வச்சு நிறைய விளையாண்டுருக்கேன். எவ்வளவு நாஸ்டால்ஜிக்கா இருக்கு. நீங்களுமே இதை அப்படிதானே பாக்குறீங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ போயிட்டு இருக்கிற அந்த டெம்பிளோட 4 ஹெவன்லி கிங்ஸ் கார்டியன்ஸ் ஸ்டாச்சுஸ் இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.